இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டபுள் யூட்ரஸ். எல்லாருக்குமே பிறக்கும் போது ரெண்டா தான் இருக்கு கர்ப்பப்பை. எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் எல்லா பெண்மணிகளுக்கும் ரெண்டா தான் இருக்கு கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பை வந்து நம்மளோட பரிணாம வளர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து நார்மல் ஆயிடுது. யூட்ரஸ் வந்து நார்மல் ஆயிடுது. இப்ப நீங்க போய் லேப்ல வந்து நம்ம சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி பார்ப்போம் இல்லையா? நம்ம இப்ப பிக்ல எல்லாம் சர்ஜரி பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டா தான் இருக்கும். யூட்ரஸ் வந்து அனிமல்ஸ்க்கு ரெண்டா தான் இருக்கும். ரெண்டு ஸ்லைட் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். பட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ஜாயின் ஆயிடுச்சு. அந்த ஜாயின் ஆகுற ப்ராசஸ் வந்து சில பேருக்கு இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதனால டபுள் யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையோட ரெண்டும் சேராம பிளாட்டா இல்லாம டாப் வந்து ரெண்டாவே பிரிஞ்சிருக்கு. இதுக்கு பேரு பைகான்வேட் யூட்ரஸ் சொல்லுவாங்க. இதுல கொஞ்சம் சேர்ந்துருச்சு, ஆனா மேல பிரிஞ்சிருக்கு. அது வந்து பைகான்வேட் யூட்ரஸ். ரெண்டு கர்ப்பப்பை தனியாவே இருக்கு, ரெண்டும் சேரவே இல்லை அப்படின்னா டைடெல்பியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே தனித்தனியா இருக்கும். நடுவுல குடலோ இல்ல ஒரு பேண்ட் ஆஃப் டிஷ்யூஸே இருக்கும். சோ ரெண்டு கர்ப்பப்பை தனித்தனியா இருக்கும். இந்த சைடுல ஒன்னு ட்ராக் இருக்கும், இந்த சைடுல ஒரு ட்ராக் இருக்கும். சோ இதுக்கு பேர் டைடெல்பியஸ் சொல்லுவாங்க.